வித்யாபதி, அப்பா, என் மகன் வித்யாபதியானே. தங்கள் மகன் வித்யாபதிதான். பேச முடியாதிருந்த என் பிள்ளை வித்யாபதியானே. பிறந்த நாள் முதல் இன்று வரை ஊமையாகவே இருந்த தங்கள் பிள்ளை வித்யாபதிதான் அப்பா. நான் வித்யாபதி. அப்பா. செல்வா. தந்தையே. நான் காண்பதெல்லாம் கனவல்லவே. நிச்சயமாக கனவல்ல, நினைவேதான். எப்படியா அவருக்கு பேசும் சக்தி வந்தது? அப்பா, தாங்கள் சென்ற பிறகு என் நிலையை எண்ணி எண்ணி அழுதேன். திடீரென்று கலைவாணி என் முன்னே தோன்றி எனக்கு பேசும் வல்லமையை கொடுத்து பெரும் கவிஞனாக்கி புலமையால் உலகையெல்லாம் வெல்வாய் என்று ஆசி கூறி மறைந்தாள். அதன் பின் படிப்படியாக வார்த்தைகள் வந்தன. அப்பா, உமையாக இருந்து பூமாலையே சூட்டி வந்த நான் இன்று நாமகளுக்கு பாமாலை சூட்டி விட்டேன். அப்பா, பாமாலை சூட்டி விட்டேன். ஆஹா, நீ பாக்கியசாலி. உன்னை விட நான் அதிருஷ்டசாலியடா. பிறந்து உன் மழலை மொழி கேட்காத குறையெல்லாம் இன்று தீர்த்து விட்டாயப்பா. ஆண்டவன் சன்னதியில் பாடி தொண்டு புரியும் பணி என்னோடு நின்றுவிடப் போகிறதோ என்று எண்ணிருந்தேன். அந்த குறையும் தீர்ந்து விட்டது. உன் தாய் இறந்ததே நல்லதென்று எண்ணினேன். ஆனால் இன்று ஒரு நாள் வரையிலாவது அவள் உயிருடன் இருந்து நீ பேசுவதை பார்த்து பின் பிறந்திருக்கலாம் என்று இப்பொழுது எண்ணுகிறேன்டா. வித்யாபதி, வித்யாபதி, நான் என்ன சொல்வேன், எதை பேசுவேன்? உணர்ச்சியால் வார்த்தைகள் தடுமாறுகிறது. என் செல்வமே, காலம் முழுதும் தொண்டு செய்த என் கண்ணுக்கெல்லாம் காட்சி தராத அன்னை உனக்கு அருள் புரிந்தார்கள் என்றால் நீதானடா உயர்ந்தவன், என்னிலும் பெரியவன். நான் உன்னிலும் சிறியவன். இனி ஒரு முறை அப்படி சொல்லாதீர்கள். உலகிலே இனி நான் எவ்வளவு புகழ் பெற்றாலும் தங்கள் பிள்ளை பிள்ளைதானே. அப்பா, ஒரே ஒரு வேண்டுகோள், இனி தங்கள் வாயால் என்னை ஊமை என்று சொல்ல மாட்டீர்களே. இல்லை, இல்லை. என் மகன் புலவன், கவிஞன், பாவலன், நாவலன், கலைவாணியின் அருளை பரிபூர்ணமாக பெற்ற கவிஞன். இனி வித்தைக்கு அதிபதி என் மகன் வித்யாபதி. கலைக்க மாபெரும் திலகம் என் கண்மணி. வைத்தியரே, மன்னரின் நிலை எப்படி இருக்கிறது? அமைச்சரே, ஒன்றும் சொல்வதற்கில்லை. வாருங்கள் அமைச்சரே. வணக்கம் மன்னவா. வைத்தியரின் உடல்நிலை பற்றி என்ன சொல்லுகிறார்? அரசே, விரைவில் குணமாகிவிடும் என்கிறார். அமைச்சரே, என் உடல்நிலை பற்றி எனக்கு தெரியாதா? சிறுக சிறுக என் உயிரை வாங்கிக் கொண்டிருக்கும் இந்த பெருநோயாவது இனி தீரவாவது. இது விரைவில் என்னை அழித்துவிடும். அப்படி சொல்லாதீர்கள் அரசே. நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு தாங்கள் வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆண்டவனை சதா வேண்டிக் கொண்டிருக்கிறோம். உயிருக்கு நான் அஞ்சவில்லை. எனக்கு பின் ஆட்சி பீடத்தில் அமர வாரிசில்லாமல் போய்விட்டதே என்று நினைத்துத்தான் வருந்துகிறேன். மன்னா, அரசாங்க பிரமுகர் பிள்ளைகளில் எவரேனும் ஒருவரை தாங்களே தேர்ந்தெடுத்து பட்டத்தை சூட்டிவிடலாம். ஒரு அரசாங்க பிரமுகரின் பிள்ளையை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து விட்டால் நம் செல்வபுரத்தில் உள்ள மற்ற பிள்ளைகளின் பெற்றோர்களெல்லாம் நம்மை நிந்திக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் இக்கட்டான நிலை சமயத்தில் வரும் என்று முடிவு கட்டித்தான் வேறு சில பழக்க வழக்கங்களை தங்கள் முன்னோர்கள் கையாண்டிருக்கின்றார். என்ன விவரமாய் சொல்லும். அரசருக்கு வாரிசும் இல்லாமல் அடுத்து ஒருவரை தேர்ந்தெடுக்கவும் முடியாத நிலை வந்தால் பட்டத்து யானை துதிக்கையில் மலர் மாலை ஒன்றை கொடுத்து அதை ஏவி விடுவார். அந்த மாலையை எவர்களுக்கு சூட்டுகிறதோ அவரையே ஆட்சி விடத்தில் அரசராக அமர்த்தியும் இருக்கிறார். இது தொன்று தொட்டு நடந்து வந்த பழக்கம். நல்ல திட்டம். என்னை எவரும் குறை கூறாத முடிவு. உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள். இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே செல்வபுரத்தின் அரசன் யார் என்பதை பார்த்துவிட்டு மடிகிறேன். அப்போதுதான் இந்த ஆத்மா சாந்தி அடையும். அமைச்சரே, தங்கள் கட்டளைப்படி உடன் ஏற்பாடு செய்யும்.